சுத்தமாகி என்று சொல்லி குஷ்டரோகியா இருந்த அவனை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட அவனை, அன்பு இல்லாத அவனை இயேசு தேடி வந்து சுகமாக்கினாரானால், ஒருவேளை எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட வியாதி நிமித்தமாக, பிசாசின் பிடி நிமித்தமாக, பலவிதமான பிரச்சனைகளை ஒதுக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறோம். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசுவுக்கு ஒரு சித்தம் இருக்கு. நீங்க சுத்தமா வாழணும், நீங்க சுகமா வாழணும், நீங்க நன்மையா வாழறதுதான் இயேசுடைய விருப்பம். நற்செய்தி உங்களுக்கு நாங்க சொல்லுகிறோம். 2025 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான காரணம், ஒதுக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிறவர், சேர்த்து கொள்ளுகிறவர், அரவணைக்கிறவர், அன்பாயிருக்கிற இயேசு. அந்த இயேசு கிறிஸ்துடைய பிறப்பின் நற்செய்தியை நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொருக்கும் தெரிவிக்கிறோம். ஒருவேளை இந்த வீடுகளில் இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். சத்யாநகர் 7வது தெருவில் இருக்கிற இந்த தேவ சபையின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் ஒரு விஷயம் கூட கிறிஸ்துமஸுடைய வாழ்த்துக்களையும் புத்தாண்டுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். உங்கள் கண்களை மூடி, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, எங்கள் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிரு. எங்களை யாரு நேசிப்பாங்க, யார் எங்கள் மேல் அன்பா இருக்கிறாங்க, யாருமே எங்களை நேசிக்கல என்று ஆண்டவரே தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, உண்மையான அன்புக்காக யாரெல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த நற்செய்தியை சொல்லி இருக்கிற ஆண்டவரே, இயேசு அன்பாகவே இருக்கிறார். அவர் பாவிகளை வெறுக்கிறவர் அல்ல, பிசாசு பிடித்தவர்கள் பைத்தியம் என்று ஒதுக்குகிறவர் அல்ல, கடன்பட்டவர்கள் என்று ஒதுக்குகிறவர் அல்ல, எல்லாரையும் தேடி சென்று நேசிக்கிற தெய்வம் என்று ஆண்டவரே நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஐயா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு அன்பா இருக்கிறார் என்பதை நாங்கள் மீண்டும் ஒரு விஷயமாக நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு தேவ அரவணைப்பை தருவீராக, சுகத்தை தருவீராக, பாவத்திலிருந்து விடுதலையாக்குவீராக, தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குவீராக. உம்முடைய நாமத்தினாலே அவருடைய குடும்பத்திலே கர்த்தர் சமாதானத்தை தருவீராக. வேதம் சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas.